பாஜகவில் இருந்து விலகி புதிய அரசியல் இயக்கம் தொடங்கினார் அண்ணாமலை. இயக்கம் தொடங்கி அழைப்பு விடுத்த 10 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் சேர்ந்தனர். அடுத்து வரும் பொது தேர்தல்களில் தங்கள் கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவிப்பு. நிரந்தர தலைவர், நிரந்தர எம்எல்ஏ, எம்பி என்ற பாரம்பரியத்தை உடைப்பேன் என்றும் சூளுரை. முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து ஆலோசனை. மகளிருக்கு மாதம் 2500, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய துறைகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. டாஸ்மாக் நிர்வாகம் மறுசீரமைப்பு, மேகதாது, பயிர்க்கடன், தொழில் முதலீடு குறித்து முக்கிய முடிவு எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினர். தவறு செய்யும் அமைச்சர்கள் மீது உடனுக்குடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். அமைச்சர்களின் கீழ் பணியாற்றுபவர்கள் தவறு செய்யாதவாறு கண்காணிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக, அதிமுக, தவேகவை போலவே பாஜகவையும் பார்ப்பேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மற்ற கட்சிகளைப் போலவே எங்கள் கொள்கைகளை முன்வைப்போம், மக்கள் தரம் பார்த்து தேர்வு செய்வார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜகவில் இருந்து விலகி அரசியல் இயக்கம் அறிவித்த பின் சென்னை வந்த அண்ணாமலைக்கு விமான நிலையத்தில் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு. ஏராளமானோர் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. அண்ணாமலை விலகியதால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் வெயில் நேற்று சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். உயிரிழப்புகளை தவிர்ப்பதே முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமன முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அளித்த கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மறு ஆய்வு மனுக்கள் விசாரணையில் உள்ளபோதே வழக்கு பதிவு செய்ததற்கு KN நேரு தரப்பு எதிர்ப்பு. சீராய்வு மனுக்கள் வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அதுவரை KN நேரு மீது மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகளை திருடிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கோபிநாத்திற்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கி எழும்பூர் மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு. தமிழ்நாட்டின் நலன் மற்றும் சமூக மாற்றத்திற்காக மக்கள் மேடை என்கிற புதிய இயக்கத்தை லதா ரஜினிகாந்த் தொடங்கியுள்ளார். தமிழகத்திற்கு நன்மை செய்ய விரும்புவோர் தங்களோடு கைகோர்க்குமாறு லதா ரஜினிகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுமா என்பதை ஆளுநர் உரையின் போது பாருங்கள் என சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். அதிமுக விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பள்ளிகள், கோவில்களுக்கு அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் பிறப்பித்த உத்தரவு. ஒவ்வொரு கடைகளாக மூடப்பட்டு வந்த நிலையில் 717 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப கொடுக்கும் போது 10 ரூபாய் தர வேண்டும் என மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் உத்தரவிட்டுள்ளார். நடைமுறையை பின்பற்ற தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். பள்ளிகளுக்கு தாமதமாக வரும் மாணவர்களை வெளியே நிற்க வைக்கக்கூடாது என மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவர்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்புவதையும் தவிர்க்க வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். கட்டண விவரத்தை வெளியிடாத தனியார் பள்ளிகளின் விவரங்களை சேகரிக்கும் கல்வித்துறை. பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளியிட்டதா என அறிக்கை தர மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தவறை சுட்டிக்காட்டினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். நாடாளுமன்றத்தில் தமிழக உரிமைகளை பாதுகாக்க குரல் கொடுப்பேன் என பிரவீன் சக்கரவர்த்தி உறுதியளித்துள்ளார். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஆட்சி இங்கு தமிழ்நாட்டில் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் எடுத்து சொல்லவும் கோரிக்கைகளையும் எடுத்து சொல்லவும் நான் பாடுபடுவேன். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சென்னையில் நடைபெற்ற பாமக கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவால் ஒரு மேயர் பதவியை கூட கைப்பற்ற முடியாது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சூளுரை. சென்னையில் திமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என்றும் ஆவேசம். அடுத்த 3 மாதங்களில் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைக்கும் என்று அமைச்சர் என் ஆனந்த் விமர்சனம். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு முதல்வர் அதிக வாய்ப்பு வழங்குவார் என்றும் பேச்சு. சென்னை கொடுங்கையூரில் இளம்பெண் சென்ற பைக் மீது மோதியதை தட்டி கேட்ட அவரது தந்தையை ஆட்டோ ஓட்டுநர் கத்தியால் குத்தியதால் பரபரப்பு. காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்த நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. இந்தியா கூட்டணி செத்து புதைக்கப்பட்டு விட்டதாக பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. திமுக புறக்கணிப்புக்கு பிறகு இந்தியா கூட்டணி வெறும் காகிதத்தில் மட்டுமே இருப்பதாக பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெஹாத் பூனாவாலா தெரிவித்துள்ளார். பெட்ரோலுக்கு மாற்றாக 85% எத்தனால் கலந்த எரிபொருளை அறிமுகம் செய்தது மத்திய அரசு. டெல்லியின் பூசா சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பங்கில் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் விலை லிட்டருக்கு 20 ரூபாய் என்று நிர்ணயம். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்படும் என்று மத்திய அரசு திட்டவட்டம். ஜீலம் மற்றும் செனாப் நதி நீர் திட்டங்கள் தொடர்பாக ஹேக் நடுவர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு செல்லாது என்றும் வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். 2026ஆம் ஆண்டில் மட்டும் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகள் தலா 185 போர் கைதிகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். மீட்கப்பட்ட ரஷ்ய வீரர்கள் பெலாரஸில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் யுக்ரைன் தரப்பில் 185 வீரர்களுடன் சாதாரண குடிமகன் ஒருவரும் மீட்கப்பட்டதாக ஜெலன்ஸ்கி உறுதி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். முதலாவது கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வெல்லும் முனைப்பில் உள்ள ஸ்வெரேவ் இறுதிப் போட்டியில் இத்தாலி வீரரை எதிர்கொள்ள உள்ளார்.